விஸ்வ பிரமா இடத்துக்கு சம்மந்தப்பட்ட கணக்கு எல்லாமே பத்திரப்பதிவில் கையெழுத்து போடுதான். தாசில்தார் விவோ ஒவ்வொரு பத்திரப்பதிவுகளை பூரா விற்று கொடுக்கான், கையெழுத்து போடுதான். எப்படியே பூமி விற்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன்னு நீதிமன்றம் கோர்ட்டு கொடுக்காரு, நீதிமான் கொடுக்காரு. தப்பு செய்கிறதுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டாரு. உள்ள கணக்கு இவ்வளோ கணக்கு பூரா பூமியை பூரா பாழாக்கி வச்சுருக்கான். நீதிமன்றம் கோர்ட்லேருந்து நீ இறங்கி பார்த்தியாப்பா? கோர்ட்டில் நீ பார்த்தியா? நீதிமான் கணக்கு கொடுக்கார், நீதிமான் கணக்கு எடுக்கார். பார்க்கல. இப்போ நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோர்ட்டார் பூரா உள்ள என்ன கணக்கு வழக்காளதை நீங்கள் பாக்கிய இங்கேருந்து அடைக்கான். யாரே வழக்கறிஞர்கள் வெளியே போகாத அளவுக்கு நீதிபதி ஜட்ஜை உள்ளே உட்கார வச்சு அடைக்கான். வெளியே வர முடியாத அளவுக்கு அரசியல்வாதி அடைச்சி வைக்கான். அப்போ என்ன காரணம்? முற்றுப்புள்ளி வைக்கார். நீதிமன்றம்னா என்னென்னு தெரியுமா? மன்னர் ஆட்சியில் ஆண்டவன் எல்லாம் சுற்றி பார்ப்பான். விவசாயம் ராஜராஜ சோழனில் விவசாயம். அது ராஜராஜ சோழன் வந்து டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, இவன் பேரவாய் பிடிச்சி ஆட்டி எடுத்து பாழாகிட்டு போயிட்டான். மன்னர் ஆட்சியில் சுத்தமாக ஆட்டி பாழாகிட்டான். இது பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்கார ஆட்சி எல்லாம் மொத்தமாக அங்கே கொண்டு போய் அவன் வச்சு ஆட்டி அவனும் ஓட்டி பாழாகிட்டு போயிட்டான். வெள்ளைக்கார ஆட்சி பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில். இப்போ அரசியல்வாதி ஆட்சி உலக நாடே கையை குலுக்கு தான். உலக நாடே டெல்லியிலேருந்து போய் குலுக்கி ஆட்டி பாழாக்குதான். இதான் சுதந்திரமாடா? விளைய முட்டா பேல உங்கள் மூளை 7 ஜெம்மத்து மூளை வச்சு பாடாப்படுத்தி இந்த ஜெம்மத்தில் நாசம் பண்ணி வச்சுருக்கீங்க. எல்லாம் கூவ மாதிரி குத்த வச்சு கிடக்க. புரியுதா? வெளிநாடெல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்கும், தண்ணியில் நிலநடுக்கம் நோயில் போய்கிட்டே இருக்கும். இப்போ டெல்லி டு தமிழ்நாடு தான் அரசியல்வாதியை ஈரக்கொலையை வெளியே எடுக்கணும். அதுதான் கணக்கு, அவருடைய கணக்கு. ஈரக்கொலையை வெளியே பிடுங்கணும். இதுக்கு தமிழ்நாடு தான் மெயின் சுவிட்சி அப்படின்ட்டார். தமிழ்நாடு கணக்கு உற்பத்தி ஆகி போன இடம் தமிழ்நாடு. தமிழ்நாடுங்கிறது இவன் நீ வச்சுருக்கடா. தமிழ் மண், விவசாய தமிழ் மண் பாலாக்கி வச்ச முட்டா பேலை அரசியல்வாதி. முட்டா பேலை சொல்லி முடிச்சு விடுவார். பார்த்துக்கோ, ஒழுங்கா போ, வாசிக்காத. இங்கே 2 கட்சியில் தூக்கின்னு ஆடிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு கட்சிக்காரன் 8ஆம் நம்பர் இயக்கத்தில் கருப்பு சேப்பு எல்லாம் தூக்கி ஆடிக்கிட்டே அடக்கான். ஒழுங்கா போ, அமைதியாக போ, பொத்தி போ. இராணுவத்துக்கு கணக்கு போடுறாரு. அவனை எல்லாம் அந்தந்த மாநிலத்தில் போடு, இப்போ பிடிக்க போடுவார். பிடிச்சு இறங்கணுன்னா தடவிக்கிட்டே வருவான், தடவி அள்ளி சேர்த்துருவான். இதுதான் கணக்கு. குண்டோடு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் தூக்குவோம் அள்ளிவோம்னு சொன்னாரா? இப்போ தான் இராணுவத்துக்கு கொடுக்காரு கணக்கு, அவனுங்களுக்கு கொடுக்காரு. பாத்தியாடா அப்படின்னு கேட்பார். பார்த்தோம். அப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதியை ரயில் பண்ண மாதிரி ஏற்றோம்னாரா? கணக்கு கூடால உள்ளே போட்டாச்சு. இப்போ தான் வெளியே சட்டப்படியாக, சட்டத்து ரூல்ஸ் படியாக ஐயா 10 சட்டம் 3 சட்டம். இந்த 10 சட்டம் 3 சட்டத்துக்கு இராணுவ முப்படை வீரர்களுக்கு அல்ற கணக்கு போடுதார். சரியா? அமைதியாக போ, அமைதியாக போ. ஒரு ரூபத்துக்கு கோடி ரூபத்துக்கு உள்ளே இறங்கி வராரு. பிதுக்கி எடுத்து போடுவார். இப்போ பெரிய பெரிய தலையெல்லாம் போவோம். ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒவ்வொரு அரசியல்வாதியை பெரிய பெரிய ஐட்டங்கள் பூரா சுடுகாட்டுக்கு எரிப்புக்கு போவோம். இப்போ கூடிய சீக்கிரம் போய்கிட்டே இருக்கும். முக்கால் சத்தியாக புரிஞ்சிக்கோடா. தாசில்தார் விவோ இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி பூரா இப்போ ஐயா போட்டார். எல்லாம் எலுமிச்சம்பழம் கனியை எரிஞ்சிட்டார். எல்லாம் பெண்ணுக்கும் ஆணுக்கும் காலை தோலில் போட்டு ஆட்டி இப்போ ஆதார கார்டில் இருக்கிறவங்க பூரா கெட்டுக்கட்டா 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்த்து சேர்த்து வச்சுருக்கான். அந்த பேப்பரை அள்ளி பலவடி பத்திரம் போட்டு அள்ளி அதுக்கப்புறம் இவங்களுக்கு சம்பளம். காகித பேப்பர் ஆன்லைனில் அனுப்பணும்ல 50,000 1 லட்சம். இதே சொல்லி அந்த நடத்தி பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். கண்டார ஒளிமை துவச்சி போடுவார். புரியுதா? இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி ஆணு பெண்ணு ஒன்று விடாமல் வலிச்சு அள்ளி எங்கே கொண்டு போய் சேப்பாருன்னு பார். புரியுதா? நீதிமன்ற கோர்ட்டுக்கு எல்லாம் தெரியும். கணக்கு கரெக்டாக போடுதாரு, முற்றுப்புள்ளி வைக்காரு. பூரா வெளியில் பூரா பாழாக்கி வச்சுருக்கான். உள்ளே வழக்காடுது. வழக்கு அந்த நீதிமான் கரெக்டாக பிடிக்காரு. நீதி அரசராக கணக்கு இடுதார். நீதித்துறைக்கு கோர்ட்டுக்கு என்னென்ன அந்த வழி வைத்து கணக்கு போடுதாரு. நீதி அரசர் தண்டனையை போடுதார். நீதிபதி சரிச்சு கணக்கு எழுதாரு ஐயா அப்படிங்கிற எல்லா கணக்கு வழக்கும் அவங்களுக்கு நீதிபதி சரிச்சு கோர்ட்டாருக்கு பூரா டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் ஆடாமல் போ. 2ஆம் நம்பர் திருச்சி பூரா பில்டிங்கு மில்லு தொழிற்சாலை பூரா கம்பெனி போட்டு ஆட்டிக்கிட்டே என்ன இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே அள்ளிடுவான். இப்போ ஏற்கனவே கணக்கு இராணுவத்துக்கு கொடுக்காரு. என்னென்ன போட்டிருக்கான், என்னென்ன செஞ்ச. அவர் ஒரே வார்த்தை, இருக்கிற இடம், ஆடை, சாப்பாட்டு, உணவுக்கு, விவசாயம், இந்த 3 தவிர எதுக்கு கீழே அழிச்சு வச்சுருக்க பூமியிலங்கிற கேள்வி முற்றுப்புள்ளி வைக்கார். பேப்பரை விட்டு விளையாடுறத கடை நான் கொடுத்துருக்கேன். முட்டா பேகலான்னு கணக்கு போட்டார். முக்கால் சேர்த்தியா புரிஞ்சுக்காப்பா. இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி எலுமிச்சம்பழம் கனியை மூஞ்சிலையும் வாயில் அவன் கையில் பூழலெல்லாம் எரிஞ்சிட்டார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சோழி முடிஞ்சான். முக்கால் சத்தியம். இதை முடித்தாதான் பத்திரப்பதிவில் இருந்து ஒட்ட வலிச்செல்வான். முதல் பாயிண்ட்டே இராணுவ முப்படை வானரப்படை வரையில் பத்திரப்பதிவு வெளியில் வென்று பத்திரம் விற்கிறவன் புரோக்கர்லேருந்து முதல் அள்ளுறது இதான் முதல் பாயிண்ட்டு. அலசி சிட்டி கிராமத்தில் அள்ளி அலசி தூக்குவான். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோ, கோர்ட்டில் புரிஞ்சுக்கப்பா.